ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் செக்ஷன். ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். தமிழ்னு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை அழ வைக்க போகிறது கிடையாது. அதில் உள்ள ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் எல்லாம் எடுத்து ஜஸ்ட் சின்ஸ் 1894 ரீகால் தான் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க, என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், உங்களுக்கு நான் இப்போ இதை சொல்கிறேன். சின்ஸ் 1894 கேப்டன் ஜாங் சின்ஸ் 1894 வந்து ஸ்டோரி பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்டோரி நம்ம டேக்குக்கு பற்றி. அது வந்து அந்த ரிட்டன் ஸ்டோரியை நான் வாய்ஸ் ஓவராக ரேக் ஃபிக்ஷன்லேயும் ரிதம் ஆஃப் லவ் ரெண்டுத்துலேயுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துருங்க. அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. 7th எபிசோடை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, நம்ம டேவை காட்டுறாங்க. அவருடைய வீட்டில் அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்ருக்காரு. நம்ம டேவுடைய அம்மா நம்ம டேவை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே தான், அம்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்கம்மா ப்ளீஸ், போயிட்டு ஒரு 3 டேஸில் திரும்ப வர போகிறேன். டே இருந்தாலும் இது ரொம்ப அவசியமான உனக்கு, இங்கே இருந்துக்கிட்டே எல்லாமே தெரிஞ்சுக்கோ. ஏண்டா? இல்லைம்மா, எனக்கு போகணும் ப்ளீஸ். என்னமோ சொல்கிறேன், போய் பத்திரமா இருக்கணும் சரியா? பெரியம்மா வீட்லேயே தங்க, வெளியெல்லாம் தங்காத. சரிம்மா, எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, பாய். சரி, இங்கேருந்து எப்படி போவேன்? கேப் புக் பண்ணிட்டேன், டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து நேராக ஷோகேஸ் எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிற இடம் வந்து தேகுவில் இருந்து சியோலுக்கு போகிறாரு. நம்ம டேவுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கவலை, நம்ம டே வந்து இப்படி போகிறது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, போயிட்டு வரட்டும், ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. நம்ம டேவும் அங்கேருந்து நேராக கேபை பிடிச்சி ட்ரெயினுக்கு போயிடுறாரு. ட்ரெயின்லேயும் ட்ராவல் ஆகி ஒரு வழியாக அவருடைய ரிலேஷன் வீட்டுக்கும் போயிடுறாரு. அங்கே போயிட்டு நம்ம டே வந்து அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே, அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் அவருக்குன்னு கொடுத்த ரூமில் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கும்போது நம்ம டே வந்து அவருடைய சூட்கேஸில் இருந்து ஒரு குட்டி என்வலப் மாதிரி எடுக்கிறாரு. ஒரு சின்ன லெட்டர் பேப்பர் அந்த பேக் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி சிரிக்கிறாரு நம்ம டே, அந்த ஃபோட்டோவில் இருக்க ஆளை பார்த்து. ஆக்சுவலி அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் ஃபோட்டோவை பார்த்து நம்ம டே அப்படி சிரிக்கிறாரு. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நம்ம டேக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேவுடைய ஃபியான்சி, அதாவது நம்ம ஜங்குக் வந்து ஒரு சோல்ஜர், பார்டர் லைனில் இருக்கிற ஒரு சோல்ஜர். அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சோல்ஜர்ஸ் இந்த பார்டர் லைனில் என்னென்ன பண்ணுவாங்க, சோல்ஜர்ஸோடைய ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டேக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அப்படி இல்லைனா தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சில விஷயத்த அவர்கிட்டயே கல்யாணத்துக்கு அப்புறம் நேராக உட்காந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. நம்ம டேக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்த உடனே அரேஞ்ச் மேரேஜ் தான், பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவரை பற்றி, அவருடைய இருக்கிற அந்த வேலையை பற்றி, அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம டேக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் அவருடைய வீட்டில் இருந்துக்கிட்டு அவரால் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ, புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நம்ம டே வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து அவருக்கு காதுபட பேசியிருப்பாங்க. என்னென்னா, கேப்டன் ஜாங் அப்படின்றவர் தான் இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட் சோல்ஜர். அவர் எப்படி இறந்தார், எதுக்காக இறந்தார் அப்படின்ற எல்லா ஹிஸ்ட்ரியும் சியோலில் இருக்க மியூசியமில் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எங்கேயுமே கிடையாது. அதை விட ஹைலைட்டு அவருடைய லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் காதுபட ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம டேக் அது கேட்டதுலேருந்து அந்த சியோல்ன்ற மியூசியமுக்கு வந்து போகணும், அங்கே போயிட்டு அந்த ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய லவ் ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை நம்ம டேக்கு. ஸோ அதனால தான் இப்போ சியோலுக்கு கிளம்பி வந்திருக்காரு. இவர் இப்படி சியோலுக்கு வந்துடுறாரா, அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கேல, ஒரு வழியாக யாரோ வந்து டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு யாருன்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா நம்ம டேவோடைய பெரியம்மா பையன், கசின், அதாவது நம்ம ஜிமின் வந்து டேவோட ரூம்குள்ளே அப்படியே வந்து பெட்டு மேலே உட்கார நம்ம டே பார்த்துட்டு, என்ன ஜிமின் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன்? அதுவா, அம்மா உனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்க சொன்னாங்க, அதனால தான். உனக்கு இந்த இடத்த பற்றி எதுவும் தெரியாதுல்ல?
ஆமாம். சரி, நீ இங்கே இருக்க அந்த ஃபேமஸ் மியூசியம்க்கு போயிருக்கியா? ஆ, அவர் பேர் என்ன? ஆ, கேப்டன் ஜாங் பற்றின ஃபோட்டோஸ், அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குமே. ஆ, அந்த மியூசியமா? அது காலேஜில் தான் ஒரு தடவை கூட்டிகிட்டு போனாங்க டூர் மாதிரி. மற்றபடி நான் எதுவும் போய் டீட்டெயிலாக பார்த்ததில்ல. ஏன்? இல்லை, எனக்கு அந்த மியூசியம்க்கு போகணும், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போறியா? இன்னைக்கே வா ப்ளீஸ். நாளைக்கு காலையில் போகலாமா? எனக்கு ஆல்ரெடி 4 ஆயிடுச்சு. 4 o'clock மியூசியம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படியா? சரி, காலையில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? காலையில் ஒரு 10:30. அப்போ நம்ம 10 o'clock இங்கேருந்து கிளம்புனா 10:30க்கெலாம் போய் ரீச் ஆகிடலாம்ல? ஆ, ஆமாம். அப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போகலாமா நாளைக்கு? என்னை கூட்டிகிட்டு போவல? நாளைக்கு உனக்கு எந்த வேலையும் இல்லையே. வேலை எதுவும் இல்லை, ஆனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி, ஆனால் ஒரு சிக்கல். என்னது? என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட வருவான். பாய் ஃப்ரெண்டா? அடப்பாவி, ப்ளீஸ் அம்மாவுக்கு தெரியாது, கத்தாத. ஆ, ஓ, அப்போ என்ன சாக்கா வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சுற்ற போகிறீங்களா? பயப்படாத, உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு மியூசியமில் நான் விட்டுடுவேன். சரி. ம். அப்புறம் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல? ம். அவர் எப்படி இருப்பாருன்னு காட்டேன். ஏதோ காட்டு. ஓ, ஹே, என்ன இவர் சோல்ஜரா? ம். ஓ, அதனால தான் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? ம். அது சரி. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? இவர் பார்க்குறதுக்கு அப்படியே கேப்டன் ஜாங் மாதிரி இருக்காரு. என்ன சொல்கிற? நாளைக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீயே பாரு. என்னவோ மறுபிறவி மாதிரி இருக்காரு பார்க்க. அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்காங்க. ம். ஓ, அவர் மட்டும் கிடையாது, நீயும் அப்படிதான். நானா? ஆமாம், நான் ஏன் கேப்டன் ஜாங் மாதிரி இருக்க போகிறேன்? ஐயோ, கேப்டன் ஜாங்னா அப்படி இல்லை. கேப்டன் ஜாங் ஒரு பையனை லவ் பண்ணார். அவருக்காக 80 years வரைக்கும் வெயிட் பண்ணார் தெரியுமா? அந்த பையனுடைய ஃபேஸ் கட் உனக்கு கொஞ்சம் இருக்குது. அப்படியா? ம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க 2 பேர் ஒன்றா பேசி பழகின இடம், ஒன்றா உட்காந்து நட்சத்திரத்தை ரசித்த இடம், ஒன்றா உட்காந்து அவங்களுடைய மனசை பரிமாறிக்கிட்ட இடம் எல்லாமே வந்து சியோலில் இருக்குது. இன்னமும் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே எல்லாருமே போயிட்டு வருவாங்க தெரியுமா? என்னையும் கூட்டிகிட்டு போயேன். சரி, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்புறம் நம்ம சிமன் 2 பேருமா சேர்ந்து இப்படியே அந்த கேப்டன் ஜாங் பற்றின ஸ்டோரிஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம டே கூட சேர்ந்து அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஜிமன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. நம்ம டே வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு, நம்ம ஜங்கு கூடிய ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, உனக்கு நான் இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கேன், நான் ஃபீல் ஆகுமா? என் ஃபோட்டோவை நீ இந்த மாதிரி பார்ப்பியா? எனக்கு ஏன் உன்னை இப்படி பிடிச்சிருக்குன்னே தெரியல. இன்னும் சொல்லப்போனால் டேஞ்சரஸான வேலை பார்த்துட்ருக்க மாப்பிள்ளைய ஓகே சொல்லவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் ஆஃபீஸில் எம்ப்ளாயாக இருக்கிறவன்ட்டி ஓகே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பப்போ மீட் பண்ண முடியாது, ஒர்க்குன்னு இருப்பாங்க. கொஞ்சம் கூட பழக முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. இவ்வளோ யோசிச்சேனா? நீ சோல்ஜர்னு தெரிஞ்சும் எப்படி எனக்கு மனசு ஒத்துக்குச்சுன்னே தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் முடிஞ்சால் நான் உன் கூட வந்து இருக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்க கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமின் உள்ளே வந்து நம்ம டேவை எட்டி பார்க்க நம்ம டே டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாரு. நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு, ஐயோ எப்பா சாமி, நீ சைட் அடித்ததெல்லாம் போதும், நீ கொஞ்சம் படுத்து தூங்குறியா? சரி, நீ எதுக்கு எட்டி பார்க்குற? அம்மா நீ தூங்கிட்டியா இல்லையான்னு பார்க்க சொன்னாங்க. அப்படி தூங்கலைன்னா எதனாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி கீறிட்டு வர சொன்னாங்க. இல்லை
எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுள் தான், நீ போய் தூங்கு. சரி பாய், குட் நைட். ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே நம்ம ஜிம்மில் அமுச்சு விட்டுட்டு நம்ம டே இங்கே பெட்டில் படுத்துட்டு தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஐயோ அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அந்த ஃபோட்டோ எடுத்து பத்திரமா அவருடைய பேக்குள்ளே வச்சுட்டு படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலையில் ஏஞ்ச உடனே நம்ம டே டப்பு டப்புன்னு எல்லாத்தையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பி நம்ம ஜிம்மின் கூட ரெடி ஆகிடுறாரு. நம்ம ஜிம்மின் கிட்ட அப்படியே வீட்லேயே சொல்லிவிட்டு நேராக அந்த மியூசியமுக்கும் கிளம்பிடுறாங்க. இங்கேருந்து மெட்ரோவில் தான் போகிறாங்க. நேராக அந்த மியூசியமுக்கு போய் இறங்கிட்டு அங்கே பார்த்தா ஆல்ரெடி காலையில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை காத்து கூப்பிட நம்ம ஜிம்மினை டே நீ உள்ளே போ, நான் பக்கத்தில் இருக்க கஃபேயில் இருக்கேன். அட பாவி, இங்கேயே காட்டி விட்டுருவியாடா ப்ளீஸ், அதான் உனக்கு இடம் கிடச்சிருச்சுல, போயேன். சரி நான் போகிறேன், பார்த்து பத்திரமா இரு சரியா? ஃபோன் சைலண்ட்டில் வைக்காத, நான் எப்போயாவது கால் பண்ணுவேன். ம் சரி. ம் சேஃபாக இருடா. நான் சேஃபாக இருக்கேன், நீயும் சேஃபாக இரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜிமின் 2 பேருமா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம ஜிமின் வந்து லெஃப்ட் சைடு போகிறாரு, நம்ம டே வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த மியூசியம்குள்ளே என்ட்ராகிற டிக்கெட் வாங்கிட்டு மியூசியம்குள்ளே என்ட்ராக. அங்கே போய் பார்த்தா லைனாக நிறைய பேர் வந்து அங்கே உள்ள திங்ஸு, பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருள்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்கே இந்த கேப்டன் ஜாங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே இருக்க ஃபோட்டோ ஃபுல்லாக அப்படியே பார்த்து எட்டி பார்த்துட்ருக்காரு. ஆனால் நம்ம டேவுடைய கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எதுவுமே கேப்டன் ஜாங் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கண்ணில் மாட்டவே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்க்குறாரு, அந்த இடம் ரொம்ப காலியாக இருக்குது. அந்த இடத்துல யாருமே போயிட்டு அவ்வளோவா பார்க்கவே இல்லை. நம்ம டே என்ன இது, இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா கிளியராக பார்க்குறாரு. நம்ம ஜிமின் சொன்னது அச்சஸில் உண்மை. அதாவது இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையன் ஒரு 2-3 வயசு சின்ன பையனாக இருந்தால் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இருக்கான் அந்த கேப்டன் ஜாங். அதை பார்த்துட்டு நம்ம டீவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன இவன் ஜிமின் சொன்ன மாதிரியே தான், இவனை மாதிரியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே என்னமோ அப்படியே ஒரு தாட் நம்ம டேக்கு, ஆஹா இவனை மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் கீழே பார்த்தா கேப்டன் ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு நேம் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு அவருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போது அந்த புக்கை எடுக்கணுன்னா வாய்ப்பில்லை, ஏன்னா அது மியூசியம், அதில் புக்கு இருந்தால் படிக்க முடியாது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க. அப்போ தான் இன்னொரு ஃபோட்டோ பக்கத்துலேயே இருக்குது, அதில் நிறைய கூட்டம் இருக்குது. என்ன இது இங்கேயா கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அது யாருடைய ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அதில் பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிருக்கு. பட் ஃபேஸ் கட் வந்து நம்ம டேவுடைய ஃபேஸ் கட் மாதிரி இருக்குது. அதாவது அந்த காலத்தில் கேப்டன் ஜாங் லவ் பண்ண அந்த பர்சனுடைய ஃபோட்டோ, கேப்டன் ஜாங் யாருக்காக 80 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி இறந்து போனாரோ அந்த ஃபோட்டோ, அவருடைய ஃபோட்டோ அந்த இடத்துல வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி நம்ம டே வந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்கையில் அவருக்கு சரியாக எட்டலை. பக்கத்தில் வந்து யாரோ இருக்காங்க, தெரியாமல் நம்ம டே வந்து இடிச்சிட்றாரு. சாரி சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படியே ரைட் சைடில் திரும்புறாரு. ஸ்டன்னாகி இப்போ நின்றுடுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம டேவுடைய ஃபியான்சி பக்கத்தில் நிற்கிறாரு. நம்ம டே கண்ணு அவரோலையே நம்ப முடியல. அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி செக் பண்ணுறாரு. பார்த்தா அவர் தான். நம்ம டேவால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இத்தனைக்கும் அவர் வேறு கேப் போட்டிருக்காரு. ஒரு பெரிய ஜாக்கெட் மாதிரி இந்த குளிர்காலத்துலலாம் போடுவாங்க இல்லையா, பிளாக் கலரில், அந்தமாரி பெருசாக ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காரு, ஒரு கேப் போட்டிருக்காரு. இருந்தாலும் அழகாக நம்ம டே வந்து கண்டுபிடிச்சிட்றாரு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் 100% வந்து அப்படியே கண்டுபிடிக்க முடியல. 99.9%லேயே நிற்கிறாரு நம்ம டே. ஒரு வேளை வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கா. தெரியாமல் 2 வாட்டி நம்ம டே வந்து இடிச்சிட்றாரு. 2வது வாட்டி இடிக்கும் போது அவருடைய ஃபேன்ஸை வந்து லைட்டாக அப்படியே திரும்பி பார்க்க அவரும் கரெக்டாக நம்ம டேவை பார்த்துட்றாரு. டேவை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா நார்மலாக அவர் திரும்பி அந்த ஃபோட்டோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டேக்கு என்னடா இது,
இவங்ககிட்ட ஃபோட்டோ காட்டினாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம டே உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். சரி போ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம டே அந்த இடத்துல ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்க. டக்குன்னு முன்னாடி கூட்டமாக நின்றுட்டு இருந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டாக பேக் வராங்க. அப்போ நம்ம டே வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறாரு. அப்போ கரெக்டாக பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அவருடைய ஃபியான்சி நம்ம டேவை அப்படியே அப்படியே கேட்ச் பண்ணிட்டா. நம்ம டேக்கு ஷையாக அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. இப்போ நம்ம டே அப்படியே பொறுமையாக எழுந்து வச்சு நின்றுட்டு அவரை பார்த்து தேங்க்யூ. இருக்கட்டும், 2 நிமிஷம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இவரை பற்றின ஸ்டோரி எதனாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? கேப்டன் ஜாங் பற்றியா? அது ரொம்ப பெரிய கதையாச்சு. இல்லை பரவாயில்ல, குட்டியாவது சொல்ல முடியுமா? எனக்கு இவரை பற்றி எதுவுமே தெரியாது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் பூசனில் இருந்து இவ்வளோ தூரம் வந்தேன். அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சோல்ஜர். அவர்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவர் ஒரு பர்சனை லவ் பண்ணார். அவர் பேர் வந்து கிம் டேயோங். கிம் டேயோங். ஓ, அப்புறம் 2 பேருக்குள்ளேயும் அப்பப்போ சண்டை இந்த மாதிரிலாம் நடக்குமா? ஓ, ஒரு சின்ன வார்னால அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரிலாம் இருந்திருக்கு. அதில் இடையில டேக்கு கொஞ்சம் அடிபட்டு அப்புறம் எப்படியும் திரும்பியும் அவங்களுடைய சிட்டிக்குள்ளேயே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓ, அந்த வாரில் தான் இறந்துட்டாரா? இல்லை, வார்லலாம் இறந்து போகல. அது அவருடைய லவ்டு ஒன்க்காக வெயிட் பண்ணி அவங்க வராமல் போய் 108 ஏஜில் என்னமோ இறந்து போனார். ஓ, அப்போது இவருடைய ஒரிஜினல் ஸ்டோரியே லவ் ஸ்டோரி தானோ? ஓகே, தேங்க்யூ. இருக்கட்டும். பை த வே, ஐம் கிம் டேயோங். வாட்? அவருடைய பேர் தான் எனக்கும் கிம் டேயோங். ஐம் ஜான் ஜங்குக். ஐ மீன் அந்த கேப்டன். அவர் பேர் தான். ஐம் அ சோல்ஜர். அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் சோல்ஜர் ஆகணும்னு ஆசை. ஸோ ஒரு கிரேட் ஹிஸ்ட்ரி வச்சுருக்க இந்த சோல்ஜரோட நேம் எனக்கு வச்சாங்க. ஓ, செம கோயின்சிடன்ஸில். ஓகே, நான் கொஞ்சம் போயிட்டு வரதுக்கு டைம் ஆகுது. பாய். ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே விலகி வர நம்ம ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம டேக்கு அவ்வளோ ஷையாகுது. இப்போது ஃபைனலி நம்ம டே வந்து அந்த கூட்டம்லாம் அங்கேருந்து கலைஞ்சதுக்கப்புறமேட்டு அப்படியே அவருடைய ஃபேஸ் கட் இருக்க ஃபோட்டோவை அவரே நின்று அவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்காரு. என்னமோ தெரியல, அவருடைய மனசில் ஒரு சின்ன கோபம் வருது. அந்த கோபம் கொந்தளிக்க டியர்ஸாக ஃபால் ஆகுது நம்ம டேக்கு. இவ்வளோ நேரம் நல்லா இருந்தவர் டக்குன்னு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுறாரு. அந்த ஃபோட்டோஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை அங்கே வாட்ச்மேன் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மகிட்டே அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு நீ இங்கேருந்து போங்க, அப்படிக்கா போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ நம்ம டேவும் அங்கேருந்து வந்துடுறாரு. அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு செக்ஷன் மாதிரி இருக்குது. அந்த சைட் போய் பார்த்தா இவங்க அதாவது கேப்டன் ஜாங் அண்ட் சோல்ஜர் கிம் டேயோங் வந்து லவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீ கீழே தான் கேப்டன் ஜாங் வந்து 80 இயர்ஸாக கிம் டேயோங் திரும்பியும் வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு அதே இடத்துல தான் நின்றுப்பார். அந்த இடத்துல உள்ள அந்த ஃபோட்டோ, அந்த ட்ரீயோடைய ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல இருக்குது.
அது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ரீசெண்டாக எடுத்த கலர் பிக்சரும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்மகிட்டே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்னமோ தெரியல, அந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல், என்னமோ அந்த மரத்து கூட லிங்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க, அந்த இடத்துல இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியமை விட்டே வெளியே வந்துட்டுறாரு. வெளியே வந்துட்டு ஜிமின்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கலான்னு திரும்ப அவருக்கு ஆப்போசிட்டில், நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்குது. அந்த மேடுக்கு மேலே ஒரே ஒரு மரம் இருக்குது. அந்த ஒரு மரம் வந்து நம்ம டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மியூசியமில் உள்ள பார்த்த மரம். ஆக்சுவலி இவங்க அந்த மியூசியமை கட்டியிருக்கிறதுக்கு காரணமே அந்த மரம் அங்கே இருக்குன்னு தான். கேப்டன் ஜாங்கோடைய ஞாபகார்த்தமாக தான் அந்த மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த மியூசியம். ஸோ நம்ம டே வந்து அந்த மியூசியம்லேருந்து வெளியே வந்து அடுத்த செகண்ட் ஸ்ட்ரைட்டாக அந்த மரம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம டேக்கு அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது. ஏன்னே தெரியல. லைக் ஒரு மாதிரி என்னமோ அந்த இன்சிடெண்ட்லாம் அவருக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே ஃபோன் பண்ணுறதுக்குன்னு எடுத்த அந்த காலை வந்து அப்படி கட் பண்ணிவிட்டு ஃபோனை தூக்கி பேக்கெட்டில் போட்டு அவர் பாட்டுன்னு அந்த மரத்தை நோக்கி நடந்து போகிறாரு. ஒரு 15 ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நடந்து போயிட்டு அந்த மரத்தை லைட்டாக டச் பண்ணிட்டு அப்படியே அந்த மரத்தை அப்படியே சுற்றிட்டு வராரு. அந்த சைட்லேருந்து யாரோ ஒருத்தவங்க அதே மரத்தை சுற்றிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டேவுடைய ஃபியான்சி, அதாவது நம்ம ஜங்குக்கு. நம்ம டேவை பார்த்துட்டு அவரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு, நம்ம டேவும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. ஏன்னா டே வந்து கண்ணெல்லாம் கலங்கியிருக்கா. ஸோ ஒரு மாதிரி அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. நம்ம டே வந்து ஜங்குக்கை பார்த்த உடனே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். பட் ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம், என்னாச்சு, எதனாவது ப்ராப்ளமா? இல்லை, அது அது வந்து இல்லை, ஏன்னு தெரியல, இதெல்லாம் பார்க்குறப்ப லைட்டாக எமோஷ்னல் ஆகுது. எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. அதனால தான் எனக்கு எப்போல்லாம் வெக்கேஷன் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் சொந்த ஊருக்கு வந்தேன்னா இங்கேயும் வந்துட்டு போவேன். ஓ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ எமோஷ்னல் ஆவேன்னு. அது எப்படி ஒரு மனுஷன் ஒருத்தருக்காக 80 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்க முடியும்? அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. கஷ்டமாக இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய ஸ்டோரி பற்றி எல்லாமே தெரியுமா? சின்ன வயசில் கேட்டது கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் இருக்கு. பட் ஹீஸ் அ கிரேட் சோல்ஜர். அவர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பார் போல். அவருடைய ஹிஸ்ட்ரியை படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்த இடத்துல நம்ம இருக்கோம். இது நினச்சாலே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருக்குது. ஒரு லெஜண்ட்ஸ் நின்ன இடம், அதே இடத்துல நம்மளும் நின்றுட்டுருக்கோம். அவங்களுடைய லவ் ஸ்டோரி தொடங்கின இடம் இது இல்லையா? இந்த இடத்துல தான் படுத்துக்கிட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களாம். இங்கே உட்காந்து தான் அவங்களுடைய லவ்வை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்களாம். நிறைய இருக்கு. நானும் என் ஹஸ்பண்டோட இங்கே வரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக தாராளமாக வரலாம். ஆனால் அதுக்கு அவருக்கு முதல்ல இதெல்லாம் பிடிச்சிருக்கணும். கண்டிப்பாக பிடிக்கணும். அவருக்கு பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனிவேஸ், இன்னைக்கு திரும்ப மீட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இல்லை? ஆமாம், நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எதனாவது சாப்பிட்றீங்களா? காஃபி, லன்ச்?
இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல, போயிட்டு சாப்பிடலாமே. ஷியோர். ம். இங்கே பக்கத்தில் மிஸ்டர் கிம்டேயோடைய ஃபேவரட்டான ஃபுட்ஸ்லாம் இங்கே விற்கிறாங்க. ஓ, இந்த பிளேஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு ஹைலைட்டா? ஆமாம், கண்டிப்பாக. நீங்களும் அதை ட்ரை பண்ணுறீங்களா? ம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் போயிட்டு அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் போயிட்டு உட்காடுறாங்க. ஆக்சுவலி அங்கே உள்ள ஹோட்டல்ஸே வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி அங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே அந்த காலத்துலேயே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு அங்கே சேரில் உட்காரல. பழங்காலத்துலலாம் வந்து அங்கே இருக்கவங்க டேபிள் இருக்கும், டேபிளுக்கு பக்கத்தில் வந்து சப்பளங்கள் போட்டு தான் உட்காருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஜங்குக் 2 பேருமே ஆப்போசிட்டாக உட்காந்துட்டு சப்பளங்கள் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டேக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்னால் வந்து இந்த பொட்டேட்டோவில் செய்வாங்க, நான் அது பேர் மறந்துட்டேன். பொட்டேட்டோவில் செய்வாங்க அதுதான் வந்து அவர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார். ஸோ நம்ம ஜங்குக் வந்து அதே ஆர்டர் கொடுக்குறாரு, 2 கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி கொண்டு வராங்க, சோடா கொண்டு வராங்க. 2 பேருமே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே அந்த ஒரு ப்ரெசன்ஸ் அவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம டேக் அதை சாப்பிடும்போது கூட லைட்டாக அப்படியே எமோஷ்னல் ஆகுது. என்னமோ ஒன்று லிங்க் ஆன மாதிரியே ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் அப்படியே நம்ம டேக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஜங்குக் வந்து அவர் ஏன் டேவை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. பட் டே வந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெஸ்ட்டை அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஈவினிங் டைம் ஆகிட மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம டேவும் வந்து அந்த மரத்துக்கு கீழேயே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. ஈவினிங் ஆக ஆக அந்த இடத்துல வந்து சன் செட் ஆகுறதும் தெரியுது. ஸோ செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த நைட் டைம் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரிய ஆரம்பித்ததும் அந்த இடத்துல ஃப்ளாட்டாக நம்ம டே வந்து படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஸ்டார்ஸையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் அட்டன் பண்ணால் நம்ம ஜிமின் நம்ம டே கிட்ட, ஹலோ டே. சொல்லு ஜிமின், எங்கே இருக்க? மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்க மரத்துக்கிட்ட. நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை? நான் இவங்க கூட சுற்றிட்டு இருந்ததும் எனக்கு நேரம் போனதே தெரியல. இரு, நான் வரேன், அங்கேயே இரு, சரியா? நீ பொறுமையாக கூட வா ஜிமின், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சு உனக்கு? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கு. நீ பொறுமையாக வா. சரி, நான் வந்துடுறேன். எங்கேயும் போயிடாத, அங்கேயே இரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே காலை கட் பண்ண நம்ம ஜிமின் அவங்களுடைய ஆள்கிட்ட, அதாவது இவங்கிக்கிட்ட, இவங்கி நான் கிளம்புறேன். டே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமாக பேசுகிறான். நான் போய்ட்டு அவனை பார்க்கணும், ஓகேயா? நீங்கள் வந்து பார்த்து போயிட. நான் அவனை ட்ராப் பண்ணுவா? இல்லை இல்லை, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்து நம்ம இவங்கி அமுச்சு விட்றேன். நம்ம இவங்கி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஜிமின் நேராக நம்ம டே கிட்ட வந்து, டே எங்கே இருக்க? என்ன ஆச்சு? இங்கே படுத்துட்ருக்கேன். அந்த வானத்தில் இருக்க ஸ்டார்ஸ்லாம் அழகாக இருக்குல்ல? ஆமாம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிமின். என்னாச்சு? அது எனக்கு 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, என் ஃபியான்ஸே நேர்லேயே பார்த்தேன். அப்படியா? வந்துட்டாரா அவரு? வந்துட்டாரு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, தெரியுமா? அவர் வந்திருக்காரு, அது எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ பேசியா? பேசினேன், சாப்பிட்டேன். ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியல. மேபி என்னுடைய ஃபோட்டோ என்னமோ அவங்கக்கிட்ட காட்டலையா இருக்கும். என்கிட்ட அப்போவே சொல்லியிருந்தாங்க, மிலிட்ரியில் இருக்கனால ஃபோட்டோஸ்லாம் வந்து இமெயில்ஸ் அவ்வளோ சீக்கிரம் போய் சேராது, கொஞ்ச நாளில் அவரே ரிட்டர்ன் ஆகிடுவார், அதுக்கப்புறமேட்டு தான் ஃபோட்டோ காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ என்னமோ காட்டலையா இருக்கும். அப்போ நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டியதானே? என்னன்னு சொல்கிறது? ரேண்டமாக பார்த்தேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? நான் எதுவும் பேசிக்கல, சும்மா ரேண்டம் பர்சன் மாதிரியே தான் நடந்துக்கிட்டேன். சூப்பரு. கேப்டன் ஜியோங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட சொல்ல போனால்
அவருடைய பேரும் ஜான் ஜங்குக் தான். ஆனால் அது கூட பரவாயில்ல. அவங்க அப்பா அவர் சோல்ஜர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு சோல்ஜருடைய பேரை வச்சுருக்காருன்னு சொல்லலாம். என் பேர் கிம் டேயோங். கேப்டன் ஜாங் லவ் பண்ண பையன் பேரும் கிம் டேயோங் தான், தெரியுமா? அப்படியா? என்ன ஒரு கோயின்சிடென்ட்டு. அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. சூப்பர்ரா. என்ன சூப்பர். இப்படி நேம் லிங்க்டாக இருக்கனாலே அவங்களுடைய லவ் ஸ்டோரி கொஞ்சம் சேடாக போகிறப்ப எனக்கு எமோஷ்னல் ஆகுது. ஏன்னே தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரி வா போகலாம், மணி ஆகுது. காலையில் நம்ம கிளம்பி வந்தது மணி ஆயிடுச்சு, மணி 7 மணி. எனக்கு என்னமோ திரும்பி இந்த இடத்துக்கு வரணும்னு தோணுது. கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அழகாக அப்படியே ஏஞ்சி நிற்க, நம்ம ஜிமின் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து நேராக திரும்பியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து நேராக அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போக, வீட்டுக்கு போனது ஜிமினுக்கு சமத்துட்டு விடுது. எங்கே போயிட்டு வந்தீங்க 2 பேருமா சேர்ந்து, இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வரீங்க, காலிலேருந்து கால் பண்ணுற காலும் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுடைய அம்மா வந்து நம்ம ஜிமினை போட்டு திட்ட நம்மகிட்டே எஸ்கேப் ஆகிடுறாரு. அவர் மேலே போயிட்டு உட்காந்துட கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம நம்ம ஜங்குடைய ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. டைம் ஸ்கிப் ஆகுது, சாப்பிட்றாரு. இது 3rd டே. நம்ம டேவுடைய அம்மா வந்து 2 டேஸ் தான் டைம் கொடுத்துருப்பாங்க, 3ஆவது நாள் நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் கிளம்புறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. ஈவினிங் நம்ம டே வந்து இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் போட்டிருக்காரு. ஸோ அழகாக கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் வந்து அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கும் போயிடுறாரு. ஒரு வழியாக ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துடுறான். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவுடைய அம்மா வந்து டே கிட்ட எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம டேவும் அதை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய ஃபியான்சியை வந்து மீட் பண்ண விஷயத்த வாய் திறக்கவே இல்லை. நம்ம டே அப்படியே கப்புச்சுப்புன்னு அமைதியாக இருக்கார். அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே அன்றைக்கி நைட் அங்கே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே நம்ம டே வந்து சும்மா இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, லைப்ரரிக்கு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறது நம்ம டேக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவர் கிராஜுவேட் ஆகிட்டார். இருந்தாலும் அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம டேக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நம்ம டே வந்து ஒரு டாக்டராக கிராஜுவேட் ஆகிட்டார். ஆனால் அவருக்குன்னு ஒரு டைம் வேணும், அதுக்கப்புறமேட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 1 வீக் டைம் வந்து அவர் சுற்றுறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு மேரேஜ், அதுக்கப்புறமேட்டு வேலை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கார். இப்போ நம்ம டே தான் அதேமாதிரி ரேண்டமாக லைப்ரரிக்கு போகிற பழக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது. கரெக்டாக ஒரு 3 டேஸ் இருக்கும். நம்ம டே வந்து அழகாக ஒரு நாள் காலையில் மார்னிங் கிளம்பி லைப்ரரிக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அதுவும் வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட லைப்ரரி தான். லைப்ரரிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நிறைய ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்காரு. அதில் வந்து ஒரு புக் இருக்குது, சின்ஸ் 1894 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அடைய லோகோ போட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ஸ்டார்டிங் பேஜில் நம்ம டே வந்து அந்த மியூசியமில் பார்த்த ஃபோட்டோ இருக்குது இல்லையா, கேப்டன் ஜாங்கோடைய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த கீழே வந்து கேப்டன் ஜாங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்ததும் ஆஹா இதுதான் அந்த ஹிஸ்ட்ரி புக்கு போல், அதோடைய காப்பி போலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதே லைப்ரரியில் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. படிக்கிறாரு. அவருக்கு படிக்க அழுகையாக வருது. உட்காந்து அதை ஃபுல்லாக படிச்சுட்ருக்கையில் டக்குன்னு அவருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. யாருன்னு பார்த்தா நம்ம டேவுடைய ஃபியான்சி. அவரை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படியே ரேண்டம் பர்சனை மீட் பண்ணிட்டு திரும்பி மீட் பண்ணால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம டே வந்து கொஞ்சம் கேஷுவலாகவே மீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. நம்ம டே தான் இப்போது ஹே ஹாய் நீங்கள் கேப்டன் இல்லை ஜான் ஜங்குக் தானே? நான் தான். உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களா? ஷூர் கேளுங்க. அன்றைக்கி நம்ம மீட் பண்ணப்போ சொல்லியிருக்கலாம்ல. தெரிஞ்சிருச்சா? இல்லை, நான் அன்றைக்கி மியூசியமுக்கு வந்த முன்னாடி நாள் தான் பார்டர்லேருந்து இங்கே வந்தேன். ஸோ வீட்டில் எனக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசிக்கல அதை பற்றி.
இன்னைக்கு உங்களை மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு உங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலிகிட்ட எடுத்து சொல்லவும் தான் அவங்க இந்த மேரேஜ் அப்படின்ற விஷயத்தை எனக்கு ஓப்பன் பண்ணாங்க. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. சாரி. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். என்கிட்டயும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நேரில் வந்ததுக்கப்புறமேட்டு தான் ஃபோட்டோ காட்டி அதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. உங்கள்கிட்ட முன்னாடியே காட்டியிருந்தால் நீங்கள் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பீங்க. காட்டலை அப்படின்றதுனால தான் தெரியலன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்களாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நானும் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓ, அப்போ எனக்காக தான் வந்தீங்களா? ஐம் சாரி. நான் தான் சாரி கேட்கணும். ஐம் ஸோ சாரி. அன்றைக்கி உங்களுக்கு என்ன தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரி இருக்கிறப்போ அது ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. ஐம் சாரி, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்லை பரவாயில்ல. ஓ, அந்த ஹிஸ்ட்ரி புக்குடைய காப்பி கிடச்சிருச்சு போலே. ஆமாம், ஜஸ்ட் நான் ஒரு 8 பேஜஸ் தான் படிச்சிருக்கேன். என்ன ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் பற்றியே படிச்சுட்டு அது அந்த சோல்ஜர்ஸ் அதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. அதான். ஓ சரி. அப்புறம் என்ன, வெளியே எங்கேயாவது போகலாமா? இல்லை புக் படிக்கணுன்னா படிங்க. இல்லை பரவாயில்ல, நான் இங்கே பெர்மிஷன் கேட்டு புக் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியுமா? புக் நேமோடு சேர்த்து என் பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணால் நம்மளுக்குன்னு ஒரு 1 வீக் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புக் எடுத்துகிட்டு வந்து திரும்பி இங்கே வச்சுக்கலாம். ஓ சரி, அப்போ போட்டுட்டு வரீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யா ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல வெயிட் பண்ண நம்மகிட்டே அங்கேருந்து போகிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. இப்போ அந்த கால் அட்டன் பண்ணேன். ஹலோ அம்மா. ஹே ஜங்குக், போய் பேசினேடா அவன்கிட்ட. அவன் கூட தான்மா இருக்கேன். சரி, எப்படியாவது பேசி பழகு, ஓகேயா? உங்ககிட்ட நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, அடுத்த 1 வீக்கில் மேரேஜ். அதை அவன்கிட்ட சொல்லிவிடு. அவங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டேன். அம்மா சொன்னால் கேட்பானா இல்லை ஆர்குமெண்ட் எதுனா போகுமா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அதனால தான் நீ அங்கே போகிற, அவனை பார்க்குற. ஸோ நீயே அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற. சரிம்மா. என்னடா முக்குற? சரிம்மா. அங்கே பார்டர் லைனில் எத்தனை பேர்கிட்ட அப்படி பேசியிருப்பேன், கத்தியிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும். சரிம்மா, நான் பேசுகிறான்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மகிட்டே நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படி நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கிட்ட நிற்க, திரும்ப நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே கூட சேர்ந்து அந்த லைப்ரரியை விட்டு வெளியே போக நம்ம டே ஜங்குக் 2 பேருமா சேர்ந்து அங்கே உள்ள அந்த ரோடு சைடு ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பார்க் வருது. அந்த பார்க்கில் நின்றுட்டுருக்க அங்கே சின்ன பசங்களாம் விளையாடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டே தான். அப்புறம் அங்கே பார்டரில் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த அளவுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கேன். ஆனால் அங்கே இருக்கிறதுலே ஒரே ஒரு கஷ்டம்தான். அங்கே என்னது? அங்கே மெடிக்கல் ஹெல்ப் தான் அந்த அளவுக்கு இல்லை. ஓ, அப்போது நீங்கள் எதையாவது யார்கிட்டையாவது லெட்டர் அது மாதிரி போட்டு அங்கே ஆட்களை கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே? எதனா ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க? பார்டர் லைன் அப்படின்றனாலே அந்தளவுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஓ, எதனாவது குடிக்கலாமா? எனக்கு தாகமாக இருக்கு. வெயிட் பண்ணு, நான் போய்ட்டு நான் வாங்கிட்டு வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த பார்க்லேயே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு. பக்கத்தில் ஒரு ஜூஸ்
கடை மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம டேக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு வரும்போது நம்ம டே வந்து நம்ம வந்து பார்க்குறாரு ஜங்குக்கை பார்க்குறப்போ ஒரு நிமிஷம் நம்ம டேக்கு வந்து ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த சோல்ஜர்ஸுடைய ஷூட்டில் இருந்துட்டு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆகிடுறாரு. லைக் அந்த யூனிஃபார்ம் மட்டும் நார்மலாக மாறிடுது. நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு நார்மல் ஷர்ட் பேண்ட் தான் போட்டிருக்காரு. ஆனால் நம்ம டேக் அந்த புக்கை படிச்சுட்ருக்கனால டக்குன்னு ஜங்குக்கை பார்க்கும்போது அந்த கேப்டன் ஜாங்கோடைய காஸ்டியூம் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய உடம்புல வந்துட்டு போயிருக்கோம். அது ஒரு மாதிரி நம்ம டேக்கு அஃபெக்ட் ஆகுது. அந்த கேப்டன் ஜாங் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரோட நம்ம டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக அப்படியே லிங்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ நம்ம டே தான் ஜங்குக்கு வந்து உட்காந்துதோம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. என்கிட்ட என்ன தயக்கம் சொல்லுங்கள். இல்லை வர சண்டே மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. உனக்கு ஓகேனா ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? வர சண்டேவா? ஓ, என்ன எதனா ஷெட்யூல் எதனா இருக்கா? இல்லை அதெல்லாம் இல்லை. அப்புறம் நான் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் 1 மந்த்தாக தான் ஆகும்னு நினச்சேன். உனக்கு 1 மந்த் டைம் வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசுகிறேன் வீட்டில். இல்லை பரவாயில்ல. உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவு? எனக்கு 3 months. அப்போ ஓகே. இங்கே ஐ மீன் வர சண்டே மேரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது மட்டும் ஒரு வாட்டி நிறைவேற்றிடுவீங்களா ப்ளீஸ்? என்னது அது? இதில் நோட் பண்ணியிருக்கு பாருங்களேன் இந்த புக்கில். என்னது அது? அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் இருக்கும்ல பெருசாக அந்த வீல் மாதிரி. ஆமாம். அதில் தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உனக்கு அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா என்ன? இல்லை, நான் அதில் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ, அதில் ரைடு போகணுன்னு ஆசையாக இருக்கா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சண்டே என்னமோ அங்கே ஒரு சின்ன திருவிழா மாதிரி நடக்குது, நம்ம அங்கே போகலாம். கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கிட்ட சொல்ல நம்ம டேவும் கொஞ்சம் ஹாப்பியாகிடுறாரு. மேரேஜ்க்கும் ஓகே சொல்லிடுறாரு. அதே மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேவ் வந்து ட்ராப் பண்ணுறாரு வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு. நம்ம ஜங்குக்கு வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்ல அவங்க அம்மாவை டக்குன்னு எதுக்கடா வெளியே நிற்க வச்சுருக்க, உள்ளே கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு டே வந்து காஃபி போட நம்ம ஜங்குக்கை ரொம்ப அழகாக கவனிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் கிளம்பிடுறாரு. டேஸ் போகுது, வீக்ஸ் அப்படியே எண்ட் ஆகுது. நம்ம டேக்கு ஜங்குக்கு 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அழகாக அந்த இடத்துல மேரேஜ்லாம் நடந்து முடியுது. எல்லாருமே வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. நம்ம டே வந்து அவருடைய வீட்டிலேருந்து ஜங்குக்குடைய வீட்டுக்கு, அதாவது ஜங்குக்குடைய வீடு வந்து சியோல், அவர் இங்கே புசன்லேருந்து சியோலுக்கு போகும்போது கரெக்டாக அந்த மியூசியமை தாண்டி போகிறாரு. அப்போ அந்த மரத்தையும் பார்க்குறாரு. நம்ம டேக்கு அந்த மரத்தை பார்த்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக நம்ம ஜங்குக்கு டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நான் வீட்டை விட்டுட்டு வரோன்னு சொல்லி கஷ்டமாக இருக்கா? லைட்டா. கவலைப்படாத, நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன், சரியா? என்ன? இல்லை, உங்களுக்கு லீவ் முடிஞ்சதும் நீங்கள் போயிடுவீங்கல்ல? அது ஒர்க்கு, எதுவும் பண்ண முடியாது. புரியுது, நீங்கள் சோகமாகாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்ம டே வந்து வெளியே வேடிக்கை பாட்டுக்கிட்டே வராரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன கவலை, டே கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மேரேஜ்க்கு அப்புறமேட்டு அந்த ஒய்ஃப் அப்படின்ற அந்த ஒரு பிளேஸில் இருக்கவங்க சண்டை போட்டு ஒரு மாதிரி சலிச்சு போகிற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ பிரிஞ்சு போனாலும் ஒரு ஃபீலே இருக்காது. ஆனால் நம்ம டே வந்து அப்படி கிடையாது. ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவர்கிட்ட பேசினா பேசிகிட்டே இருக்கலாம்னு தோணும். ஒரு நல்ல பையன் அப்படின்னும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை கூட வச்சுக்க முடியல அப்படின்ற ஒரு கவலை நம்ம ஜங்குக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டில் வந்து சொல்லவா வேணும், அழகாக அந்த வெட்டிங் நைட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டே ஜங்குக்கு 2 பேருமே அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஆனால் எதுவும் பெருசாக பண்ணிக்கல. ஜஸ்ட் உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள் அந்த பார்டர் லைனில் நடக்கிறது அது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு வந்து டேக்கிட்ட எடுத்து சொல்லிகிட்டு இருக்கா. சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பயம்தான் ஏறுது. ஏன்னா அந்த இடத்துல வார் நடக்கும் இல்லையா, அப்போது அந்த குண்டடிப்பட்டு விழுந்து கிடக்கிறது இதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம டேக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. நம்ம ஜங்குக்கு அதை ஃபீல் பண்ணுறாரு. அதனாலேயே வந்து அதை பற்றி எதுவும் சொல்கிறாம அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுரு. நம்ம ஜங்குக்கு வந்து டேவோடைய மைண்டை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஜாங் அண்ட் கிம் டேயோடைய லவ் ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது தான் நம்ம டேக்கு வந்து டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஜங்குக்கிட்ட ஜங்குக் ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். என்னது? மேரேஜ்க்கு முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து டக்குன்னு அவருடைய பேக்கை ஓப்பன் பண்ணி அது உள்ள ஏதோ பாக்ஸ் மாதிரி தேடிட்டு இருக்காரு. அதுலேருந்து ஒரு பாக்ஸை எடுத்து நம்ம ஜங்குக்கிட்ட போய் உட்காந்துட்டு, என்னங்க, என்னது இது, ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓ, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அதை எடுத்து கையில் வைக்கிறாரு. ஆக்சுவலி அது என்னென்னா ஒரு செயின். அதாவது கேப்டன் ஜாங் வந்து நம்ம கிம் டேயாங்க்கு கொடுத்துருப்பாரு, ஐ லவ் யூ சைன் போட்ட ஒரு செயின். அதே மாதிரி நம்ம டே வந்து அந்த புக்கில் படிச்சிருப்பாரு. ஸோ அதனால் நம்ம ஜங்குக்கு வந்து அதே மாதிரி ஒரு செயின் வந்து டே கிஃப்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அதை கையில் எடுத்து வச்சுட்டு, அழகாக இருக்குது, கேப்டன் ஜாங் வந்து அவருடைய லவ்டு ஒன்க்கு அவர் ஒரு சின்ன விஷயமா வெளியே எங்கேயோ வேலைக்கு போகும்போது ஞாபகார்த்தமாக இந்த செயின் தான் கொடுத்துட்டு போனாராம். அந்த மியூசியம் இருந்த பக்கத்து கடையிலேயே இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கே வாங்கினேன், ஆனால் அன்றைக்கி கொடுக்க முடியல. ஓ, நீ போட்டுவிட அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த செயினை வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து போட்டு விட்டேன். நம்ம ஜங்குக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, அந்த ஐ லவ் யூ சைன் போட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் வேறு அந்த மேரேஜ் காஸ்ட்யூமோடு இருக்காரா, அது கூட அந்த செயின் வந்து கரெக்டாக நம்ம ஜங்குக்குடைய நெஞ்சு குழி இருக்கும் இல்லையா, அப்படியே அந்த பியூட்டி போன்ஸ் சைடில் அந்த சென்டரில் அழகாக நிற்கிது. அதை பார்த்தும் நம்ம டேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, 2 பேரும் தூங்கிட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, கொஞ்சம் டயர்டாகவே இருக்கு அவங்களுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. அழகாக எழுந்திரிச்சு அவங்களுடைய காலை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ நம்ம டேவை வீட்லேயே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கு, பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நிறைய ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணுறாங்க. இப்போது சரி, இதுக்கப்புறம் இதுக்கு இங்கேயே இருக்கணும், ஹனிமூன் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 1 வீக்கில் நம்ம ஜங்குக்கு வந்து டேவை அந்த ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடக்குதுன்னு சொல்லியிருந்தார்ல, ஃபெஸ்டிவலு. ஸோ அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த பிளேஸ் வந்து எங்கன்னா இந்த மியூசியம் மாதிரி தான், அதே இடமும் ஒரு ஹைலைட்டு. அதாவது அந்த இடத்துல தான் வந்து கேப்டன் ஜாங் வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பார் இல்லையா அவருடைய ட்ரைனீஸ்க்கு, அந்த இடம். ப்ளஸ் அந்த காலத்தில் இருந்த ஜென்ரலுடைய அந்த பேலஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் இருந்திருக்கும். அந்த ஊரில் உள்ள சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் வந்து கேப்டன் ஜாங் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். அங்கே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த நார்மல் ஸ்ட்ரீட் சைடு அது. ஸோ அங்கே வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது. அங்கே வந்து நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அன்றைக்கி அந்த காலத்தில் எப்படி ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்ப குதூகலமாக அவ்வளோ அழகாக நடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரொம்பவும் ஒரு அழகான ஒரு ஃபெஸ்டிவலாக அந்த இடத்துல கொண்டாடப்பட்டுருக்கு. அவ்வளோ அழகாக அந்த இடத்துல எல்லாத்தையுமே லைட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டே வந்து நைட் டைம் நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறாரு. ஃபைனலி அவர் போக ஆசைப்பட்ட அந்த அமேஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கலாம் அந்த வீல் சேர், அந்த வீலுக்கு வந்து வந்துடுறாரு.
அந்த வீலுக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரம் டிக்கெட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹைப் ஆகிட்டு இருக்காரு நம்மகிட்டே. ஃபைனலி அவங்க டிக்கெட்டையும் வாங்கிட்டு நேராக அந்த வீல்லையும் போயிட்டு அப்படியே அந்த இதில் வந்து உட்காந்துற அது பொறுமையாக சுற்ற ஆரம்பிக்குது. பொறுமையாக சுற்றி 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 அப்படியே ஹையரில் அப்படியே டாப்பில் போய் நின்றுட்டுருக்க நம்ம டேக் அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ அழகாக அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே எட்டி சுற்றி பற்றி பார்த்துட்ருக்க. அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டேக் வேறு லைட்டாக ஷை ஆகிடுது. ஏன்னா அவர் புக்கில் படித்தது ஞாபகம் வந்துடுது. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேவுடைய சைட்லேருந்து ஜங்குக்கு வந்து அவருடைய கண்ணுக்கு எவ்வளோ அழகாக தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம டேவுடைய மைண்டுக்கு வர நம்ம டே வந்து ஒன்ஸ் நம்ம ஜங்குக்கை வந்து திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் வந்து அழகாக இருக்கிற அந்த சிட்டியை ரசிக்காமல் நம்ம டேவையே ரசிச்சிட்ருக்காரு. நம்ம டேக்கு ஷை ஆகுது. இருந்தாலும் லைட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் நம்ம ஜங்குக் வந்து சும்மா இல்லாமல் பாய் ஃப்ரெண்ட்னாலே சும்மா விட மாட்டார். இப்போ ஹஸ்பண்டு சொல்ல வேணும். உரிமையாக நம்ம டேவுடைய ஃபேஸை வந்து கப் பண்ணி கிட்ட இழுத்து அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணி அவங்களுடைய ஹனிமூனை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸு நம்ம டேக் அப்படியே ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் ஆகுறது, நெஞ்செல்லாம் சில்லுன்னு கையெல்லாம் விரைச்சி போய் அப்படியே அந்த ஒரு கிஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுறப்போ இருக்குமே ஒரு ஃபீல், அந்த ஃபீல் அப்படியே நம்ம டேக்கு அப்படியே லப் லப் லப்னு அப்படியே மனசெல்லாம் அடிக்க அப்படியே அந்த ரைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பியும் சுற்றிக்கிட்டு கீழே வந்து இறக்கி விட்டுடுறாங்க எல்லாரையும். நம்ம டே நம்ம ஜங்குக்குடைய சுண்டு வரல பிடிச்சிக்கிட்டே தான் நடக்கிறாரு. வெக்கமாக இருக்குது. அங்கே இருக்கிற பொருட்கள் அந்த கடைக்கெலாம் வந்து கூப்பிட்டு போகிறாரு. பிடிச்சதை வாங்கி தராரு. ஒரு அழகான ஹனிமூனோட இந்த இடத்துல அவங்களுடைய அழகான ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் டைம் ஸ்கிப் ஆகுது. மந்த் முடியுது. நம்ம ஜங்குக்குடைய லீவ் டேஸ் முடியுது. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து தனியாக தான் இருக்காங்க. ஒரு தனி வீடு எடுத்து தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து போகிறதுக்காக நம்ம டே வந்து அவருடைய சோல்ஜர்ஸ் ட்ரெஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு அந்த கேப்டன் ட்ரெஸ் அது எல்லாத்தையுமே வந்து அயன் பண்ணி அழகாக மடித்து நம்ம ஜங்குக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. மனசே இல்லை டேக்கு அனுப்பி விடுறதுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கடைசியாக ஒரு வாட்டி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுது புலம்பி நம்ம ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கேப்லேருந்தே போயிடுறாரு. நீ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும்லாம் வர வேண்டாம், அப்படி வந்தேன்னா என்ன அங்கேயே அழ வச்சிருவேன், நீ வீட்லேயே இரு, நான் கேப் பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை வீட்லேயே இருக்க வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அழுகையெல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கேப் புக் பண்ணி அவரே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பார்டர் லைனுக்கு அவரே போயிடுறாரு. ஒரு 1 வீக் இருக்கும். நம்ம டே தீயாக வேலை பார்க்குறாரு அவருடைய வேலையை தேடி. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அந்த காலேஜ் அந்த கிராஜுவேட் ஆன அந்த இதை வந்து அனுபவிச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம டே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுலேயும் இல்லாமல் நம்ம டே தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு இடத்துல அட்டன் பண்ணியிருக்காரு. அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம டேவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவும் வந்து ஜாயின் பண்ணுற நாள் நம்ம டே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கூப்பிடுது மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவும் போகிறாரு. அந்த இடத்துல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. புதுசாக சேர போகிற டாக்டர்ஸும் இருக்காங்க, பழைய டாக்டர்ஸும் இருக்காங்க. அங்கே இருக்கும்போது அந்த மீட்டிங்கில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பார்டர் லைனில் வந்து மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது. அந்த இடத்துல எந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுமே இல்லை. இங்கேருந்து யாராவது போகிறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்க எந்த டாக்டர்ஸுமே வந்து முன் வரல. ஆனால் நம்ம டேக்கு வந்து மனசில் இருக்கிறது ஜங்குக் எங்கே இருக்காரு, பார்டரில். இப்போ வேலை கிடைக்கிறது பார்டர் லைனில், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டக்குன்னு கை தூக்கிட, ஓகே ஐ அப்ரிஷியேட் யூ, நீ புதுசாக வர பரவாயில்ல, இருந்தாலும் போகிறேன்னு நான் ஆசைப்பட்றேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து இங்கேருந்து பார்டர் லைனுக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டே பண்ணி தருது. ஸோ ஒரு வழியாக அவர் வந்து அவருடைய அந்த திங்ஸ், டாக்குமெண்ட்ஸு, அவருடைய வேலைக்கான கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு திங்ஸ், அவருடைய நார்மல் ட்ரெஸ்ஸு, அவருடைய ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பார்டர் லைன் போகிறதுக்கு முடிவெடுத்துட்டாரு. ஆனால் ஜங்குக் கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை நம்ம டே. அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னமோ வீட்லேயே தான் இருக்க மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து சும்மா கால் பண்ணி பேசி டவுட்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு
திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. ஒரு வழியாக ட்ரெயினும் ஏறி பார்டர் லைனுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலி பார்டர் லைனுக்கு வந்து ட்ரெயினில் மட்டும்தான் போக முடியும். ஸோ பார்டர் லைனுக்கு ட்ரெயினில் போயிடுறாரு. போன வேகத்துக்கு அங்கே உள்ள அந்த மிலிட்ரியில் உள்ளவங்க வந்து கூப்பிட்டுப்பாங்க இல்லையா, ஜாயின் பண்ணுறதுக்கு, வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசணும். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து போயிட்டு எல்லா இதையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நான் இங்கே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழியாக ஜாயின் பண்ணிடுறாரு. நம்ம இருக்க வேண்டிய பார்டர் லைனுக்கும் நம்ம கூப்பிட்டு போயிட்டு விடுறாங்க. அங்கே வந்து ஒரு ட்ரக்கில் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. ஒரு சில சோல்ஜர்ஸ் ஃப்ரீயாக டென்ட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த பார்டர் லைனில் வந்து கொஞ்சம் இந்த வாட்டர் இருக்கிற அந்த லைக் பீச் ஏரியா அந்த மாதிரி சைடும் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்ம இருக்கார். நம்ம வந்து பொறுமையாக அந்த ட்ரக்லேருந்து இறங்க அந்த இடத்துல நிறைய கேம்ப் ஃபயர்லாம் இருக்குது. நம்ம பார்த்ததுமே அவர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே அங்கே இருக்கவங்க சோல்ஜர்ஸே வந்து எழுந்திரிச்சு நம்ம வந்து விஷ் பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்த இடத்துல ஜங்குக் இருப்பார், அவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவர் இன்றைக்கி ஆஃப், அவருக்கு இன்றைக்கி வேலை கிடையாது, பார்டர் லைனில் வரமாட்டார், பட் டென்ட் பக்கத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் சொல்ல, அந்த டென்ட் பக்கம் எப்படிக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக பார்க்குறாங்க. நம்ம இவர் எதுக்காக வந்த வேகத்துக்கு ஜங்குக் சாரை கேட்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியர்டாக பார்க்க ஆரம்பிக்க, நம்ம இப்போது தயவு செஞ்சு அப்படி வியர்டாக பார்க்காதீங்க, எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட். ஓ, ஜங்குக் சாருடைய, ஓகே ஓகே வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சோல்ஜர் வந்து நம்ம வந்து அங்கேருந்து டென்ட் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போக, நம்ம ஜங்குக் பார்த்தா டென்ட்டில் வந்து உட்காந்துட்ருக்காம அந்த டென்ட்டாக இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் உயரமான ஒரு இடம். அந்த உயரமான இடத்துல ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை மேலே உட்காந்துட்டு சன்செட்டை பார்த்துட்ருக்காரு. நம்ம வந்து அப்படியே அமைதியாக போய் பின்னாடி நிற்கிறாரு. ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கு வந்து கண்ணெலாம் டியூஸ். லைக் அவர் வந்து மிஸ் பண்ணுறாரு. யார்கிட்டையுமே வந்து சொல்லவும் முடியாது, அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் பண்ணியும் பேச முடியாது. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி அந்த சன்செட்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம பொறுமையாக ஜங்குக் பின்னாடி போயிட்டு ஹக் பண்ணுறாரு. நம்ம எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் கன்னில் கை வைக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜங்குக்காரன் நம்பவே முடியல. டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாரு. பார்த்தா டாக்டர் கோட் போட்டிருக்கான், கழுத்தில் வந்து ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது. நம்ம ஜங்குக்கு பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம், ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. கண்ணு கலங்கி கண்ணீர் தான் வருது. நம்ம அதே மாதிரி தான், அவருக்கும் டியூர்ஸ் தான் ஃபால் ஆகுது. அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போக நம்ம ஜங்குக்கு குட்டுன்னு வந்து அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. ஒரு நிமிஷம் நம்ம உடைய கால் தரையிலே இல்லை, அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு சுற்றிடுறாரு நம்ம ஜங்குக்கு நம்ம கையில் வச்சுக்கிட்டு. அப்படியே அவ்வளோ அழுகிறாங்க, அவ்வளோ எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம ஜங்குக் தான் இப்போ ஒரு வழியாக அப்படியே பொறுமையாக நம்ம காம் பண்ணிவிட்டு அவரும் கொஞ்சம் காம் ஆகிட்டு உடைய ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற? அது நானும் கிராஜுவேட் ஆகிட்டேன், எனக்கும் வேலை கிடைக்கும்ல. நீங்கள் தானே சொன்னீங்க இந்த இடத்துல ஹெல்த் கேருக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னு, அதான் நான் இங்கே வந்தேன். ஹெல்த் கேருக்குண்ணா உங்களுக்காகன்னு என்னால் பிரிஞ்சிருக்க முடியல ஜங்கு. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் முடியாது. அதனால தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீ சொல்லியிருந்தா இப்படி கட்டி பிடிச்சி எழுதிருப்பீங்களா? I love you, Dave. I love you, Jungkook. I love you so much. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ தான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நானும் எப்போவுமே உங்களை பற்றி தான் நினச்சிட்ருப்பேன். அங்கே இருக்கேன்னு தான் பேர், ஆனால் எவ்வளோ தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? உங்களை போக விட்டுருக்கக்கூடாதுன்னு. உங்களுக்கு எதுனா ஆகிடுமோன்னு எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? என்னால் அந்த 2 வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. அதனால தான் ஓடி வந்துட்டேன். எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்ஸா? தேங்க்ஸ்லாம் வேண்டாம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணபடியே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸு அவங்களுடைய ட்ரெயினீஸு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. டேவோடைய ஃபேஸை பிடிச்சி சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. நானும் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். ஐயோ எனக்கு ஃபிஷியாக வருது. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.